அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு என்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தாலும் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. சம்பிரதாயத்துக்கெல்லாம் நடக்கிற பொதுக்குழு இல்லை. இந்த எழுச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த எழுச்சிமிகு பொதுக்குழுவாக இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு கட்சியிலையும் ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டி ஏடிஎம்கேல மட்டும்தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மட்டும்தான் இவ்வளோ மிகப்பெரிய எழுச்சியாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏதோ சம்பிரதாயத்துக்கெல்லாம் கிடையாது. இது அதாவது ஆண்டுக்கு ஒருமை நடந்தாலும் கூட களவாயை பொறுத்தவரையில் பொதுச்செயலாளர் உத்தரவின் பேரில் நடைபெற்றது. ஏன்னா அதோடைய அறிக்கை பொதுச்செயலாளர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. எழுதப்படாத ஒப்பந்தம் இன்னைக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ரகசிய உறவு. என்ன ஒரே விஷயம், இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை இன்னைக்கு பிஜேபி நடத்திட்டு இருக்கு. மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த மைனாரிட்டி அரசாங்கம் இப்போ திமுகவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒரு தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்து வரல நாங்கள் அப்படியே நீங்கள் அடிப்பது போல் அடிங்க, நாங்கள் அழுவது போல் அழுவோம். நாங்கள் அடிப்பது போல் அடிப்போம், நீங்கள் அழுவது போல் அழுவோம். அப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற கதையாக தான் இன்றைக்கி பிஜேபியும் டிஎம்கேயும் இன்றைக்கி ஒரு நாடகத்தை இன்றைக்கி அரங்கத்திருக்காங்க. அதில் 2026க்கு பிறகு உங்களோடு நாங்கள் வருகிறோம் என்ற அந்த எழுதப்படாத ஒப்பந்தம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நடக்கும். அது பிஜேபி ஓகே. தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கப்படுது. எம்பி தேர்தல் குறித்து இந்த இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்துடைய ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்கள். திமுக தோல்வி அடைஞ்சது 91 கடுமையான அளவுக்கு தோல்வி. 96 ஜெயிச்சுது. 2001 தோல்வி விட்டது. அதுக்கப்புறம் 2011 தோற்றுது. 2016 தோற்றுது. இப்படி வெற்றி தோல்வி நாணயத்துடைய இருபக்கம் என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் வெற்றி பெற்றதான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஆனால் வரலாறுன்னு பார்த்தா வெற்றி பெற்று மாபெரும் ஒரு சரித்திரத்தை படித்து 31 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் தான். அதனால் 31 வருஷம் 53 ஆண்டுகளில் திமுக கூட அந்த வரலாறு கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.